தமிழர் வரலாற்று மீட்பு தொகுப்பில் முதலில் நாம் காண இருப்பது மனோன்மணியம் பெ. சுந்தரம் பிள்ளை அவர்கள் பற்றிய வரலாற்று முழு தரவுகளை இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். 1855ஆம் ஆண்டு இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஆலப்புழா என்னும் ஊரில் பெருமாள் என்பவருக்கும் மாடத்தி அம்மாள் என்பவருக்கும் மகனாக பிறக்கிறார் இந்த பெ. சுந்தரம் பிள்ளை அவர்கள். இளமை வயதிலேயே தேவாரம் திருவாசகத்தை படிப்பதில் மிகுந்த ஆர்வமுடைய சுந்தரம் பிள்ளை அதன் மீது கொண்ட காதலால் அனைத்தையும் படித்து முடிக்கிறார். இவருக்கு தமிழாசிரியராக விளங்கியவர் நாகப்பட்டினம் நாராயணசாமி. இந்த நாராயணசாமி அவர்களிடம்தான் மறைமலை அடிகள் கூட தமிழ் படித்தார் என்பது வரலாறு. 1876ஆம் ஆண்டு BA தேர்வில் தேர்ச்சி பெற்றார். அடுத்த ஆண்டில் சிவகாமி அம்மாள் என்பவரை திருமணம் புரிந்தார். 1877இல் தனது ஆசிரிய பணியை ஆரம்பித்தார். இவர் திருநெல்வேலி ஆங்கில தமிழ் கல்விச்சாலையின் தலைவராக 2 ஆண்டுகள் பணியாற்றி அக்கல்வி சாலையிலேயே பின்னர் இந்து கல்லூரியாக உயர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர். அதன் பிறகு திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவத்துறை ஆசிரியராக சேர்ந்தார். 1880இல் MA பட்டம் பெற்றார். அக்கல்லூரியில் தத்துவத்துறை பேராசிரியராக இருந்த முனைவர் ஷார்வித் துரையின் தொடர்பு இவருக்கு கிடைத்தது. 3 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய பின்பு திருவனந்தபுரம் அரசர் அரண்மனை வருவாய்த்துறையின் தனி அலுவலராக நியமிக்கப்பட்டார். 1885இல் டாக்டர் ஷார்வித் துரை பேராசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற போது சுந்தரனாரை தம் பதவிக்கு பரிந்துரைத்தார். இதனை ஏற்று மீண்டும் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவத்துறையின் தலைமை பேராசிரியரானார் பெ. சுந்தரம் பிள்ளை அவர்கள். 1878இல் தாயாரையும் 1886இல் தந்தையையும் இழந்தார். இவருடைய மகன் நடராசன் பின்னாளில் கேரள அரசின் அமைச்சராக இருந்தார். இவர் சமய பணிகளில் திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபையை தோற்றுவித்து சமய தொண்டாற்றி வந்தார். ஒப்பற்ற நாடகமான மனோன்மணியம் இவரால் 1891ஆம் ஆண்டில் எழுதி வெளியிடப்பட்டது. கல்வெட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு திருஞான சம்பந்தர் பற்றிய தொகுப்புகளை 1894ஆம் ஆண்டு வெளியிட்டார். 10 பாட்டு பற்றிய திறனாய்வு திணை ஆங்கிலத்தில் எழுதி சென்னை கிறிஸ்துவ கல்லூரி இதழில் வெளியிட்டவர். மனோன்மணியத்தின் இடம்பெற்ற தமிழ்தாய் வணக்க பாடலான நீராரங்கடலொடுத்த என்ற பாடல் பிற்காலத்தில் 1970இல் தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக பதிவு செய்யப்பட்டது. சில தகவல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.